தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேத்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. தமிழக அரசியல்ல பார்த்தீங்கன்னாக்க, தேர்தல் வரவிருக்கின்ற இந்த சூழல்ல பல முக்கிய அதிரடி சம்பவங்கள், ஃபிளாஷ் நியூஸ், பிக் பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் வரவிருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை தான். அதில முக்கியமா பார்த்தோம்னா, நேற்று திரு பியூஷ் கோயல் அவர்கள், அவர் வந்துட்டு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அந்த பாரதிய ஜனதா அந்த கூட்டணி இருக்கு இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியில பாரதிய ஜனதா சார்பில் அவர் வந்து பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல, அவர் சென்னைக்கு வருகை தந்தார். ஏற்கனவே இருந்த ஜெயந்த் பாண்டா, அவர் மேற்கு வங்கத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு பியூஷ் கோயலை இங்க அனுப்பியிருக்காங்க. பியூஷ் கோயலை அனுப்புவது அப்படின்றதை பற்றி பேசுவதற்கு முன்னால், அதாவது ஒரு மீடியா இதை மாற்றி மாற்றி செய்திகளை போடுவதற்கு முன்னால், இதனுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணும். பியூஷ் கோயலை பொறுத்தவரைக்கும் அவர் 2017ஆம் ஆண்டிலிருந்தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவரோட மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அப்படின்றது தான் உண்மை. அப்போ அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அருண் ஜேட்லி இருந்தாரு, சுரேஷ் பிரபு இருந்தாங்க. இவங்க எல்லாரும் வந்து அந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுடைய அப்போ நடந்து வந்த ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் மேற்பார்வை செய்து வந்த நிலையில, பியூஷ் கோயல் தான் வந்து கோ பிட்வீனா இருந்தார். கோ பிட்வீன் என்றால், அ மாநில அரசுக்கும், மத்திய அரசுக்குமான அந்த பாலமாக அவர் இருந்தார் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து 2021 இந்த ஆட்சி முடியிற வரைக்கும் அது தொடர்ந்தது அப்படின்றது நம்மால பார்க்க முடிந்தது. அதனால அந்த பியூஷ் கோயலை மீண்டும் இவர்கள் பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது 1. இதை எந்த மீடியாவும் ஹைலைட் பண்ணல. அடுத்தது, பியூஷ் கோயல் பொறுப்பேற்ற உடனேயே தமிழகத்திற்கு வருகை தருகிறார். வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை, அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர்களை எல்லாம், அங்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு அவர் மாநில தலைவர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறார். இவர்களை எல்லாம் சந்தித்து அவர் அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். அப்ப அப்ரைஸ் பண்ணிக்கிறாரு. என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அவர் அதுக்கப்புறம் தமிழ்நாடு குறித்து பெருசா தொடர்பு கொள்ளல அப்படின்ற நிலையில, இப்போ வந்து அத அப்டேட்ட பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு டெல்லியிலிருந்து சில அறிவுரைகளையும் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இதையெல்லாம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதியம் அ ம நட்சத்திர ஹோட்டல்ல பியூஷ் கோயலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளரும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார்கள். இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அது மட்டும் இல்லாமல் அதில அரசியல் பேசியிருப்பாங்க, கூட்டணி குறித்தெல்லாம் பேசியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஆனா என்ன பேசப்பட்டிருக்கும் அப்படின்னா, தேர்தல் வர இருக்கின்ற ஒரு சூழல்ல இன்னும் 100 நாட்கள் தான் தேர்தல் அந்த அறிவிப்புகள் அதெல்லாம் அந்த 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 பீரியட் ஆரம்பிப்பதற்கான அ எல்லா இதுவும் வந்துருச்சு, நேரமும் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சூழல்ல, எப்படி எப்படி நம்ம வந்து கட்சி பணிகளை முன்னெடுத்து செல்லலாம், கூட்டணியாக எப்படி எடுத்துட்டு செல்லலாம் அப்படின்றது தான் அவங்க பேசக்கூடியதா இருக்கும். அடுத்து, கூட்டணிகளை முடிவு செய்ய வேண்டும். இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, எந்தெந்த கட்சிகள் முழுமையாக இடம்பெறப் போகின்றன அப்படின்றது நமக்கு தெரியாது. 2024ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்ற சில கட்சிகள் வெளியேறி இருக்கின்றன. சில கட்சிகள் புதிதா வந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் அப்படின்றத இன்னும் இறுதி வடிவம் பெறப்படாத ஒரு சூழல்ல, அந்த இறுதி வடிவம் குடுப்பதற்கு ஆரம்ப புள்ளியாக என்னென்ன யார் யாருடன்லாம் பேசலாம் அப்படின்றத, யாருடன் அதிமுக பேசலாம், யாருடன் பாஜக பேசலாம், இப்படின்லாம் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்து இந்த சந்திப்பு இருந்திருக்க முடியும். அதுதான் நடந்ததும் கூட. அடுத்து, அது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. ஒரு செய்தி கசியப்படுகிறது. கசிய விடப்படுகிறது. இது யார் தரப்பு செய்திருக்க முடியும்ன்றத உங்களுடைய யூகத்துக்கே விட்டுர்றேன். அது என்ன அப்டின்னா, அதிமுக 170லேருந்து 180 தொகுதிகளில் நிற்கப் போவதாகவும், பாஜகவுக்கு 23 தொகுதிகள் என்றும், அப்புறம் தேமுதிகவுக்கு 6 இடங்கள் என்றும், இவங்களுக்கு டிடிவிக்கும், ஓபிஎஸ்க்கும் தலா 3 இடங்களோ அது மாதிரியான ஒரு கணக்கு போட்டு இவங்க வந்து ஒரு லிஸ்ட்ட வந்து வெளியிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்னணி ஊடகங்கள்ல இதை பரப்புரை செய்கிறார்கள். இதுதான் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்படை அரசியல் புரிந்தவனுக்கு, அடிப்படை விஷய ஞானம் புரிந்தவனுக்கு, அல்லது பொது அறிவு காமன் சென்ஸ் என்கிற பொது அறிவு கொண்டவனுக்கே தெரியும். ஒரு கூட்டணி முழுமை அடையாமல் தொகுதி பங்கீடு என்பது பேசுவதற்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் முதல் சந்திப்பிலேயே, இப்ப 2 தரப்புல இருந்து முதல் சந்திப்பு. கூட்டணி அப்படின்றது ஏப்ரல் மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தன்னை இணைத்துக் கொள்கிறது அப்படின்றது அறிவிப்பு வந்து மார்ச் 25 அந்த அறிவிப்பு வந்தது. ஏப்ரல் 11
அது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சூழல்ல, அதற்கப்புறம் இப்பொழுதுதான் ஒரு சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. இந்த சந்திப்பிலேயே தொகுதி பங்கீட முடிச்சுடுவாங்களான்னா, கண்டிப்பா கிடையாது. அப்போ பேசியிருப்பாங்க. என்னென்ன தொகுதிகள் சாதகமாக இருக்கின்றன, என்னென்ன தொகுதிகள் நம்ம வந்து அ உ இந்தந்த கட்சிகளுக்கு எது சாதகமா இருக்கு, இந்த கட்சிகளுக்கு எதையெல்லாம் வந்து ஒதுக்கலாம், இப்படின்லாம் பேசியிருக்க முடியுமே தவிர்த்து, தொகுதிகளுடைய எண்ணிக்கை பேசப்பட்டிருக்குமா என்றால், அதற்கு வாய்ப்பே கிடையாது. அது 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று, 4ஆம் சுற்று இப்படிலாம் நெறைய இருக்கும். இது பிப்ரவரி ஆயிடும். பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் முடிவை தெரிவிக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. உதாரணத்திற்கு பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அதில வந்து 30ஆம் தேதி அவரு சீனியர் ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அவர் வந்து அவருடைய பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறார் அப்படின்ற ஒரு சூழல்ல, அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கின்ற சூழல்ல, அவங்களுடைய கட்சியுடைய முடிவை தெரிவிக்கப் போகிறேன் என்று ராமதாஸ் அவர்கள் டிசம்பர் 30 அப்படின்னு தேதி குறிப்பிட்டிருக்கார். அடுத்து தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்க ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய மாநாடு நடக்க இருக்கிறது. கடலூரில நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்ல அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்புமை முனை மாநாடாக அமையும். அதனால அங்க தான் நாங்கள் வந்து கூட்டணி குறித்து தெரிவிக்கப் போகிறோம் என்று திட்டவட்டமாக அதோடைய தலைவர், தேமுதிகவுடைய தலைவர், பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தெரிவிச்சுட்டாங்க. அப்போ இதெல்லாம் தெரிவிக்கப்பட்ட சூழல்ல எப்படி தொகுதி உடன்படிக்கையை செய்திருக்க முடியும்? எப்படி தொகுதிகளே ஒதுக்கி இருக்க முடியும்? அப்போ திட்டமிட்டு இந்த செய்தியை பரப்புவது யாரு அப்படின்னா, வேற யார் இருக்க முடியும்? பெண் நிறுவனம் தான் அதை செய்திருக்க முடியும். திமுக தரப்பு தான் அதை செய்திருக்க முடியும். மீடியாவை கைக்கூலிகளாக வைத்திருப்பது யார்? திமுக. அப்ப அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது. இது எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சாங்க பாருங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பிரஸ் மீட்ட எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவு வந்துரும். இந்த பிரஸ் மீட்ட பாருங்க. சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி. இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு இருக்காங்க. அனைவருடைய மனசை, அனைவருடைய அந்த உரிமையை நீங்க வந்து கட்டாயம் மதிக்கணும். நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம். பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன். ஒரு பொய் செய்தியை பரப்பாதீங்க. போட்டா தப்புன்னா இமிடியட்டா அதுக்கு மறுப்பு கொடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு செய்தி போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அது பொய் செய்தி என்றால் மறுப்பு கொடுக்கிற அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு. அதனால கேட்டுக்கிறேன், இனிமே இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டுக்கிறேன். இதை பார்த்துட்டீங்களா? இப்ப அதை பாருங்க. அவங்க வந்து இப்போ கோவமா பதில் சொல்றாங்க. ஊடகங்களை பார்த்து. இந்த மாதிரி நீங்க வந்து பரப்புரை செய்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? இதே கேள்வி மற்ற கூட்டணியில வரக்கூடிய தலைவர்கள் அல்லது வரக்கூடிய கட்சிகள் இவை எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த ஆதங்கம். அப்போ இந்த ஆதங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக விதைக்கப்பட்டது தான் இந்த செய்திகள். அப்ப செய்தி ஊடகங்களுக்கு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இருந்தால், இதை சரிபார்த்து சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டு தேமுதிக தரப்பை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்றாங்களே இது உண்மையான்னு கேட்டிருக்கலாம். அதிமுக தரப்பை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்றாங்களே இது உண்மையான்னு கேட்டிருக்கலாம். பாஜக தரப்பை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்றாங்களே இது உண்மையான்னு கேட்டிருக்கலாம். இது எதையுமே செய்யாம, டிடிவி தரப்பையும் கேட்காம, யாரையுமே கேட்காம இப்படி ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் என்றால் திட்டமிட்டு பரப்புரை செய்வதுதான். வேற என்ன இருக்க முடியும்? அப்போ இந்த திட்டமிட்ட பரப்புரைகளை தொடர்ந்து செய்யக்கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி இந்த கூட்டணி நிறைவு பெறக்கூடாது, இந்த கூட்டணி ஏற்படக்கூடாது அப்படின்ற பயத்தின் வெளிப்பாடு தான். இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். அப்ப இந்த ஆட்சி போக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்றால், யார் இவர்களை அகற்ற முடியும் அப்படின்றதை சிந்தித்து நிதானமாக சிந்தித்து தான் முடிவெடுப்பார்கள். அந்த முடிவிற்கு எப்பொழுது வருவார்கள் என்றால், யாருக்கு வாக்களிக்கலாம் என்கிற முடிவுக்கு எப்பொழுது வருவார்கள் என்றால், அது பிப்ரவரி தேர்தல் அறிவிப்பு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் முடிவே எடுப்பாங்க. அந்த 3-4 நாட்கள் தான். அதில் தான் வந்து முடிவே எடுக்கப்படும். யார் அந்த முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியும் சாராத நபர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு இவ்வளவு வாக்கு வங்கி, ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு இருக்காங்க. அதை கடந்து எந்த கட்சியும் சாராதவர்கள் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலாம், கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டோம் இப்படின்னு இருக்காங்க இல்லையா? இவங்க தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இவங்க எப்போ எடுப்பாங்க? தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் எடுப்பாங்க.
தேர்தல் மார்ச் இல்லை ஏப்ரல் நடக்கவிருக்கிறதுன்னு வச்சுப்போம். ஏப்ரல் நடக்கவிருக்கிறது என்றால், இப்போ ஏப்ரல் 2ஆம் வாரம் நடக்கவிருக்கிறது என்றால், ஏப்ரல் முதல் வாரத்தில் தான் அந்த முடிவை எடுப்பார்கள். அதுவரையில் அவர்கள் எடுப்பதற்கு சாத்தியம் கிடையாது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ப்ரோஸ் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது சாதக பாதகங்கள் என்னன்றதை பார்த்து, ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன பேசுகிறாங்கன்றதை பார்த்து, தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்றதை பார்த்து, வேட்பாளர் யாருன்றதை பார்த்து, இப்படி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எந்த கட்டத்தையுமே நெருங்காம, ஒரு கூட்டணியே முடிவாகாம, எப்படி இவங்க இந்த செய்தியை வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்த ஊடக அயோக்கியர்கள் இதைத்தான் 3½ ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யை பரப்புவது, அதை வைத்து மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, அந்த குழப்பம் அப்படின்றதை வைத்தே குளிர்காய வேண்டியது அப்படின்றது தான். உண்மையில் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இன்றைக்கு இழுபறி நிலைமையில் இருக்கிறது திமுக கூட்டணியில். அதை பற்றி எந்த விவாதமுமே நடப்பதில்லை. காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு என்பதனை வாதமாக வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த வாதம் வரும்பொழுதெல்லாம் ஒரு விளக்கம் தருகிறேன் பேர் வழி என்று திமுகவுடைய ஆஸ்தான அல்லக்கையாகவே மாறிவிட்ட செல்வ பெருந்தகை காங்கிரஸுடைய மாநில தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்கிறார். இல்லை இல்லை, நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம், ஆனால் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு. இதை திமுக காரனே நம்ப மாட்டான். ஆனால் இவர் சொல்கிறார் நம்பிக்கையுடன். அதை உள்ளபடியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அதாவது டெல்லி அனுப்பி வைத்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாற்றி வேறு விதமாக பேசுகிறார்கள். அப்போ இந்த குழப்பமெல்லாம் இருக்கு. இது நடுவில் சிதம்பரமை திமுக தலைமை அழைத்து பேசி இருப்பதாகவும் தகவல் வருகிறது. இதையெல்லாம் மோப்பம் பிடித்து இதை செய்தியாக பிக் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டால் நீ ஊடகம், நீ யோக்கியன். அதை விடுத்து வெளிப்படையாக நடக்கின்ற ஒரு கூட்டத்தில் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து வேண்டுமென்றே தொகுதி பங்கீடு முடிந்து விட்டதுன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம்? இந்த அயோக்கியத்தனம் இன்னும் பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். நான் அதிமுக தரப்பில் இதை பற்றி கேட்கும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க, பிப்ரவரி வரைக்கும் இந்த ஆட்டமெல்லாம் ஆடட்டும், எவ்வளவு செலவு பண்ணணுமோ செலவு பண்ணட்டும் மீடியாவுக்கு. இவர்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் மனதில் திடமாக இந்த ஆட்சி போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் என்னன்னா, இங்கே எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறி போயிடுமோ அப்படின்றதுதான், வேற எதுவும் கிடையாது. அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது நாங்கள் பிப்ரவரி மாதம் அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும், அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் அவங்க தரப்பில் அவங்க சொல்லக்கூடியது. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த மீடியா, சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பரப்புரைகள் இதையும் கடந்து அவர்கள் திண்ணை பிரச்சாரங்கள், மக்களை நேரடியாக சந்திப்பது, இதுதான் மும்முரமாக இருக்கிறார்கள். அந்த காணொலியை நீங்க பார்க்கலாம். இது ஒரு உதாரணம் தான். இந்த தடவை அப்படி இருக்கவே கூடாது. தலைவர், ஒரு பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன்ல நின்னார்னா அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு பூத்துக்குள்ள இருந்து ஓட்டை போட்டு அந்த பொட்டியை மூடி கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு நம்ம அங்கேயே தான் இருப்போம். ஏன்னா அவங்க நம்ம சொந்த பந்தம், அவர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காரு, நமக்கு ஏதோ ஒண்ணு அவரு தான் செய்வாருன்னு. நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே தலைவர் யாரு? ஐயா எடப்பாடியார் தான். அவர் உண்மையாலுமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொந்தக்காரர் தான். அண்ணன்னு பார்த்தா அண்ணன், அப்பான்னு பார்த்தா அப்பா, தலைவர்னு பார்த்தா தலைவர், வருங்காலத்துல முதலமைச்சர்னு பார்த்தா முதலமைச்சர், எல்லாமே நமக்கு அவர் தான். ஸோ அவருக்காக நம்ம படிப்படியா சின்ன விஷயத்துல இருந்து இன்னைக்கு கேன்வாஸ்ல ஆரம்பிச்சு நாளைக்கு ஓட்டு போட்டிய சீல் வச்சு கொண்டு போற வரைக்கும் அந்த இடத்துல இன்சார்ஜா இருக்கிறது யாரு? நம்ம பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் தான். ஸோ இவங்க எல்லாருமே நல்ல ஒரு பொறுப்பு, நம்ம தான் இன்வால்மெண்டா செய்யணும். இன்னொருத்தர் நம்மளை கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்க கூடாது. நீங்க ஒரு 9 பேரா ஒருத்தர் டீம் லீடரா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கீழே 2 பேர் போங்க, ஒவ்வொரு வீடா பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 வீடு பாருங்க, நாளைக்கு ஒரு 10 வீடு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா தெருவாக இந்த பிரச்சாரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற சூழலில் அவர்கள் அதை பற்றிலாம் கவலை கொள்ளவில்லை. இப்போ உள்ளபடியே பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் ஏன் கோவப்படுகிறார்கள் அப்படின்னா, ஒரு கட்சியை தலைமை ஏற்று நடத்துவது என்பது மிக மிக சிரமமான ஒரு விஷயம். அது ஒரு பெண்மணி எடுத்து நடத்துவது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. முக்கியமாக தேமுதிகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தன் தோளில் எடுத்துக்கொண்டவர் தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அப்போ அவங்க ஒரு கட்சியை நடத்தணும்னு பொழுது அவங்களுடைய தொண்டர்கள், மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்தும் விதத்தில் தான் அவங்களுடைய பேச்சும் இருக்க முடியும், நடவடிக்கைகளும் இருக்க முடியும். அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க 6 தொகுதிகளுக்கு மட்டும் நம்ம விலை போகிறோம், 3 தொகுதிகளுக்கு விலை போகிறோம் என்ற மாதிரி செய்திகளை பரப்புரை நீங்கள் செய்தீங்கன்னாக்க, அதை அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தொண்டர்களை சோர்வடைவதற்காக செய்யக்கூடியதாகத்தான் அவங்க எடுத்துப்பாங்க.
இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது உண்மையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல அவங்க எப்படி அதை பொறுத்துப்பாங்க? அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஊடகங்கள் எப்படியெல்லாம் அவரை மட்டம் தட்டி, எப்படியெல்லாம் அவர்களை காலி செய்வதற்கு ஒரு அஜெண்டாவுடன் நம்ம செயல்பட்டார்கள் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கேப்டன் அவர்களுடைய மறைவின் பொழுது, இந்த மனுஷன இந்த ஊடகங்கள் தான் காலி செய்து விட்டன அப்படின்னு மக்கள் அந்த அ திருமண மண்டபம் அந்த எந்த திருமண மண்டபத்தில கேப்டனுடைய உடல் மரியாதைக்கு வைக்கப்பட்டதோ, அதுக்கப்புறம் தான் அவங்க ஐலேண்ட் கிரவுண்டுக்கு கொண்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வைக்கப்பட்ட பொழுது, அந்த கோயம்பேட்டில இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபம் பக்கத்தில பார்த்தீங்கன்னாக்கா, கோபக்குரல்கள் அந்த தொண்டர்கள் மத்தியிலிருந்து எழுந்தது. மீடியா தான் எங்கள் கேப்டனை காலி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வேளையிலே தொடர்ந்து வெட்கம் இல்லாமல் இந்த மீடியா செய்கின்றன அப்படின்றது கடும் கண்டனத்திற்குரியது. இந்த ஆட்சி மாற்றம் நிகழும் வரையில் இவர்கள் திருந்தப் போவதில்லை. கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுதெல்லாம் இவர்களை கண்டும் காணாமல் விட்டதன் பலன்தான் இன்றைக்கு இவர்கள் திமுகவின் ஊதுகுழலாக மாறியதோடு அல்லாமல் அவர்களுடைய அஜெண்டாவை செட் பண்றதுக்கு இவங்க ப்ரொபகண்டா மாதிரி இவங்களே அந்த ப்ரொபகண்டாவை கொண்டு போறாங்க. இவங்களே வந்து கொள்கை பரப்பு செயலாளர்களாக மாறி இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஸ்டுடியோவிலும். அப்ப இதற்கு ஒரு முடிவுரை கட்ட வேண்டும் என்றால் தேர்தல் தான் அதற்கு பதில் சொல்லப் போகிறது. அதுல சம்பந்தப்பட்டவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இதை நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களை குழப்புவதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற மீடியாக்கள் இருக்கு பாருங்க. இவர்கள் திருந்திய பாடில்லை. இவர்கள் திருந்தவும் போவதில்லை. அதனால தான் இந்த விளக்க காணொளி. இதில் நம்ம தெளிவுபடுத்தி நான் சொல்கிறேன். எண்ணிக்கை அளவில் எதுவுமே பேசப்படவில்லை. அப்படி பேசப்பட்டதாக இங்கே சில அரசியல் திறனாய்வாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சில புலிகள் இப்படியும் அப்படியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை அல்ல. கூட்டணிகள் நிறைவு பெறுவது அப்படின்றது ஜனவரி 12, 13 பிரதமர் அவர்களுடைய வருகை இருக்கு. இப்போ தமிழகத்திற்கு நயினார் நாகேந்திரனுடைய அவருடைய அந்த பயணம் அரசியல் ஒரு பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த பிரச்சார பயணம் என்பது நிறைவு பெறுகிறது. அது புதுக்கோட்டையில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடக்கவிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் பலரும் அதில் பங்கேற்கப் போகிறார்கள் என்பதும் உறுதி. முக்கியமாக இது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்பதும் உறுதி. அப்போ அதற்கான சமிக்ஞைகள் எப்பொழுதிலிருந்து வர ஆரம்பிக்கும் என்றால் ஜனவரி 10 வர ஆரம்பிக்கும் என்பதனை கூறி, அதுவரையில் ஊடகங்கள் என்ன குழப்பினாலும் அதை ஒரு பொழுதுபோக்காக பார்த்து கடந்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.